இமேஜின் உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, திரும்பி பார்த்தா மிஸ்டு கால். ஆனால் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அந்த நம்பர் யாரோடுதுன்னு உங்களுக்கு தெரியல. ப்ளஸ் இன்னொன்று ஒரு ஷாக்கிங்கான விஷயம், அந்த நம்பரில் சிம் வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது, அந்த நம்பரை நீங்கள் யார்கிட்டையும் கொடுக்கல. சரி, எதோ அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும், அந்த சிம் ஆஃபீஸ்லேருந்து யாராவது கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 10 நம்பர் இருக்க வேண்டிய இடத்துல 15 நம்பர் இருக்குது. அப்போ கால் பண்ணது யார்? இதே மாதிரி தான் 1977 ஏர்த்துக்கு ஒரு ரேடியோ சிக்னல் வருது. அந்த ரேடியோ சிக்னல் அமிச்சது ஒரு ஸ்டாரா இல்லை ஒரு பிளாக் ஹோலா, நமக்கு தெரியாத புரியாத ஒரு எக்ஸாட்டிக் ஃபினாமினா, இல்லை நம்மளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண ஒரு ஏலியன் சிவிலைசேஷனா? பார்க்கலாம். ஐம் ஏ ரூக்கி, திஸ் ரூக்கி நிக், த வாவ் சிக்னல். அமெரிக்காவோட ஓஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரேடியோ அப்சர்வேட்டரியில் ஒரு ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பிக் இயர் ரேடியோ டெலஸ்கோப். அந்த பிக் இயர் ரேடியோ டெலஸ்கோப் சாதாரணமான ஒரு ரேடியோ டெலஸ்கோப் இல்லைங்க, 3 இல்லை 4 ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸுக்கு இருக்கும் அந்த ரேடியோ டெலஸ்கோப். இந்த ரேடியோ டெலஸ்கோப்புக்கு சாதாரணமாக பிக் இயர்னு பேர் வைக்கல. அதாவது சில விஷயங்கள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதை கேட்போம், இல்லைனா உணர்வோம். அதே போல் யூனிவர்ஸில் நடக்கிற விஷயங்களை ஃபஸ்ட்டு கேட்கறதுக்கு இந்த பிக் இயர் ரேடியோ டெலஸ்கோப்பை பில்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 15, 1977 அதே மாதிரி தான் பிக் இயர் ரேடியோ டெலஸ்கோப் அதோட வேலையை பார்த்துட்டு இருந்தது. யூனிவர்ஸை அனலைஸ் பண்ணியிருந்தது, ஏதாவது ரேடியோ சிக்னல் கிடைக்குமான்னு. அன்னைக்கு நைட்டு 10:22 அப்போது ஒரு ரேடியோ சிக்னல் அது டிடெக்ட் பண்ணுது. பட் ஆனால் அன்னைக்கு நைட் யாராலையும் இன்ஸ்பெக்டோ இல்லை கண்காணிக்கப்படலை. ஸோ அடுத்த நாள் காலையில் ஜெரி ஆர் ஹேமன் ஒரு ஆஸ்ட்ரானமர் வந்து முன்னாடி நாட்களோட அப்சர்வேஷன்ஸ்லாம் செக் பண்ணலான்னு வந்துச்சு, உட்காந்து செக் பண்ணுறாரு. அப்படி வந்து செக் பண்ணும் போது தான் முன்னாடி நாளோட ரேடியோ சிக்னலை அப்சர்வ் பண்ணுறாரு. இது நார்மலான ஏதாவது ரேடியோ சிக்னல் ஃபஸ்ட்டு நினச்சாரு. பட் ஆனால் அதோட தன்மையை பார்க்கும்போது தான் தெரியுது இது மற்ற ரேடியோ சிக்னலோட வேறுபட்டு இருக்குன்னு. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு 72 செகண்ட்ஸ்க்கு இது நீடிச்சிருக்கு இந்த ரேடியோ சிக்னல். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரேடியோ வேவ் டேட்டாவை பிரிண்ட் அவுட் எடுக்காரு. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த சிக்னலை பாயிண்ட் அவுட் பண்ணி பக்கத்தில் வாவ்னு மென்ஷன் பண்ணுறாரு. அவர் வியக்கிறாரு, அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான 72 செகண்ட்ஸ்க்கு நீடித்த ஒரு சிக்னலை. ஸோ இந்த சிக்னல் இது வரைக்கும் வந்ததுலேயே, ஹியூமனிட்டி ரிசீவ் பண்ணதுலேயே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மற்றும் இன்டென்ஸான ஒரு ரேடியோ சிக்னல் நம்ம சொல்லலாம். ஸோ அதனால இந்த சிக்னலுக்கு வாவ் சிக்னல் பேர் வச்சுது. சாதா ரேடியோ சிக்னல் வாவ் சிக்னலாக ஃபேமஸ் ஆகுது. சரி, அந்த ரேடியோ சிக்னல் வியக்கிற அளவுக்கு, வாவ்னு வியக்கிற அளவுக்கு அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த வாவ் சிக்னலோட பிரிண்ட் அவுட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதில் என்ன இருக்குன்ட்டு. முதல்ல அந்த பிரிண்ட் அவுட் வந்துட்டு இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கல. அதாவது ஹரிசாண்டலாக, இப்போ நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா ஒரு பேஜை வந்துட்டு ஹரிசாண்டலாக வேர்ட்ஸ் எழுதிருக்கும். பட் ஆனால் அந்த பிரிண்ட் அவுட்டில் எல்லாமே வேர்ட்டிக்கலாக இருந்துச்சு. ஏன்னா 1977 இருந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. என்னன்னா 10 செகண்ட்ஸ்க்கு நீ டேட்டாவை கலெக்ட் பண்ணு, அதை பிரிண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் அந்த 10 செகண்ட் டேட்டாவை நீ ஃபர்கட் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் அடுத்த 10 செகண்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமிங். அதனால தான் ஒரு லைனாக வேர்ட்டிக்கலாக அது வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணோம் டேட்டாவை. கம்ப்யூட்டரில் ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமிங் வச்சுருந்தாங்க. சிம்பிளான ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டரில் வச்சதுனால கிராஃப், அதாவது கிராஃபிக்கல் லைன் சார்ட்லாம் வரைகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒன்றா இருந்தது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி டேட்டா வந்துட்டு இருந்தது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ இருக்கிறது மாடர்ன் டேட்டாவோட அந்த காலத்து டேட்டாவான வாவ் சிக்னலை நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேற்றுமையாக இருக்கும். அதே மாதிரி அந்த சிக்னலில் இருக்கிற நம்பர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பற்றி பார்ப்போம். என்னன்னா அந்த நம்பர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த பிக் ரேடியோ டெலஸ்கோப் சவுண்டை கேப்சர் பண்ணல, ரேடியோ சிக்னலாக தான் கேப்சர் பண்ணியிருக்கு. ரெண்டுத்துக்கும் வேற்றுமை இருக்குது. என்ன வேற்றுமைனா, ரேடியோ சிக்னல்னால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் லைட்னு சொல்லுவாங்க. அதாவது இன்விசிபிள் லைட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்போ கீபோர்டு, பியானோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் விசிபிள் கீஸ் தான் நம்ம பார்க்குற விசிபிள் லைட். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீனு, ப்ளூ, ரெட்டு, ஒயிட், அந்த மாதிரி கலர்ஸ்லாம். பட் ஆனால் இன்விசிபிள் லைட்ஸும் இருக்குது. இன்விசிபிள் லைட்ஸ்னால் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்ஃப்ராரெட் ரேஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரேடியோ வேவ்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்விசிபிள், நம்ம மனிதன் கண்ணால் அதை பார்க்க முடியாது. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு தெரியும், நம்ம போன்ஸை வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் வந்துட்டு மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ரே மிஷின் நம்மளுக்கு தெரியும், அந்த எக்ஸ்ரே மிஷின் வச்சுட்டு நம்ம போனை வந்துட்டு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம கண்ணால் டேரெக்டாக வந்துட்டு அதை பார்க்க முடியாது, அந்த மாதிரி இன்விசிபிள் கீஸ். ஏன் சவுண்டை நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது, இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸ் இஸ் மேட் அப் ஆஃப் வேக்கம், அதாவது வெற்றிடம்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. ஸ்பேஸ் வந்து வேக்கமால ஆனது. ஸோ வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அதுதான் வந்து லோ வால்யூம் குறிக்க இந்த 1லேருந்து 9 யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் 10 அதாவது டபுள் டிஜிட் நம்பர்ஸ்க்கு ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏலேருந்து Z வலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்துட்டு 10, பி வந்து 11, சி வந்து 12. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க? டேரெக்டாக வந்துட்டு டபுள் டிஜிட்டே போட்டு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா ஃபிசிக்கல் ஸ்பேஸ் எடுத்துக்கும் இந்த மாதிரி டபுள் டிஜிட் போடுறதுனால. நான் வேறு சொல்லியிருந்தேன்ல அந்த காலத்தில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒன்று அப்படின்னு இந்த ப்ராசஸ். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்பேஸ் கம்மி பண்ணால் இந்த மாதிரி ஆல்ஃபபெட் மெத்தடை யூஸ் பண்ணாங்க. டபுள் டிஜிட்டுக்கு வந்துட்டு ஏ, 10க்கு வந்து ஏ, அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணாங்க ஃபிசிக்கல் ஸ்பேஸை கம்மி பண்ணுறதுக்கு. சரி, இதில் அவர் பாயிண்ட் அவுட் பண்ண அந்த வாவ் சிக்னலை நம்ம வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணலாம். சரி, அந்த பிரிண்ட் அவுட்டில் என்ன அவர் மார்க் பண்ணியிருந்தாரு? 6EQUJ5. ஓகே, மொத்தம் 6. ஸோ 6 சிக்னல்ஸ் இருக்குது. சரி, இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பிரேக் டவுன் பண்ணலாம். முதல்ல 6 வந்துட்டு ஒரு லோ வால்யூம். ஸோ லோ வால்யூம்லேருந்து இந்த ரேடியோ சிக்னல் ஸ்டார்ட் ஆகுது. 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேடியோ சிக்னல் ஸ்ட்ராங் ஆகுது. லெவல் வந்து 14லேருந்து 14.99 வரைக்கும் இருக்கும். 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் Q கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது ரேடியோ சிக்னல். லெவல் வந்துட்டு 26லேருந்து 26.99 வரைக்கும். 30 செகண்ட்ஸ் லேட்டர் U வருது, the most peak point of this radio signal. 30லேருந்து 30.99 வரைக்கும் இருக்கும் இந்த லெவல், இந்த சிக்னலோட லெவல். ஸோ இதுதான் ரொம்ப பீக், அப்சல்யூட் பீக் ஆஃப் திஸ் ரேடியோ சிக்னல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு J 40 செகண்ட்க்கு அப்புறம் J வருது. J வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ரேடியோ சிக்னல் ஃபேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ J வந்துட்டு லெவல் வந்துட்டு 19லேருந்து 19.99 வரைக்கும். 50 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 5 வருது. ஸோ 5 கிட்டத்தட்ட அந்த ரேடியோ சிக்னல் லாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட லெவல் 5லேருந்து 5.99 வரைக்கும். ஸோ இதுதான் இந்த வாவ் சிக்னலோட அர்த்தம். ஸோ இதுதான் அதோட அர்த்தம். ஸோ U தான் இருக்கிறதுலையே மோஸ்ட் பீக்கஸ்ட் பாயிண்ட் ஆஃப் திஸ் ரேடியோ சிக்னல். கிட்டத்தட்ட 30லேருந்து 30.99 வரைக்கும். ஸோ மொத்தமாக 60 செகண்ட்ஸ் ஆஃப் வாவ் சிக்னல். பட் வெயிட், 72 செகண்ட்ஸ் தானே இருந்தது, நீ என்ன 60 செகண்ட்ஸ் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 12 செகண்ட்ஸ் ஃபார் ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட். அப்படின்னா 6 செகண்ட்ஸ் வந்துட்டு, அதாவது ஏற்கனவே அது வந்து சிஸ்டம்குள்ளே வந்திருக்கலாம் அந்த ரேடியோ சிக்னல். பட் ஆனால் நம்பர் ட்ரிகர் ஆகிறதுக்கு ஒரு 6 செகண்ட்ஸ் அண்ட் வந்து போக நேரத்தில், அதாவது அந்த ரேடியோ சிக்னல் ஃபேட் அவே ஆகிறதுக்கு வந்து ஒரு 1s 2s அடிச்சிருந்தது கம்ப்யூட்டரில். ஸோ வந்துட்டு அது ஃபேட் அவுட் ஆகிறதுக்கு ஒரு 6 செகண்ட்ஸ். ஸோ மொத்தமாக ஒரு 12 செகண்ட்ஸ், அதாவது 60 செகண்ட்ஸ் வந்துட்டு இந்த ரேடியோ சிக்னல் வந்து ஸ்ட்ராங் ரேடியோ சிக்னல் ஹிட் ஆயிருந்தது. ப்ளஸ் 12 செகண்ட்ஸ் ஃபார் ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட். மொத்தமாக 72 செகண்ட்ஸ் ஆஃப் வாவ் சிக்னல். அந்த வாவ் சிக்னலோட பிரிண்ட் அவுட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு இது ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு ஹை சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. முதல்ல சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு குவாய்ட்டான பிளேஸ் கிடையாதுங்க. அப்பப்போ லோவான ஃபஸியான ஒரு ரேடியோ பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ஏரியா தான். அதில் இந்த வாவ் சிக்னல் வந்துட்டு ஒரு ஹை சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஒரு ஃப்ரெண்டு, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு லைப்ரரி இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த குவாய்ட்டாக இருக்குது லைப்ரரி, ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது, அந்த லைப்ரரியில் ஒரு மெகாஃபோன் வச்சு கத்துறாரு. ஸோ ஒரு குவாய்ட்டான ஏரியாவில் ஒரு மெகாஃபோன் வச்சு கத்துறாருல்ல, அப்படி கத்தும் போது அந்த ஏரியா சுற்றி இருக்கிற ஏரியாவே ஓவர் பவர் ஆகுது. ஸோ அப்படி குவாய்ட்டான ஏரியாவில் ஒரு மெகாஃபோன் வச்சு கத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த வாவ் சிக்னலும். ஸோ ஜெரி ஆர் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாவ் சிக்னல் மற்ற ரேடியோ சிக்னலோட 30 மடங்கு அதிகமாக இருக்குன்றாரு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஹரிசாண்டல் கிராஃபிக்கல் சார்ட் வச்சு நம்ம பார்த்தா தெரியும். எப்படின்னா, லோ வால்யூமில் ஸ்டார்ட் ஆகி ஹையாக 30 வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ வந்துட்டு இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது வந்து ஒரு ஃப்ளூக்கில் நடந்த விஷயம் கிடையாது, ஃப்ளூக்காக எதாவது நடந்திருக்கும் அப்படின்னு கிடையாது. இது ஒரு நிஜமான இன்டென்ஸான ஸ்ட்ராங்கான ஒரு ரேடியோ சிக்னல் தான் நம்மளுக்கு தெரிய வருது. ரெண்டாவது ஸ்பெஷலான விஷயம் இந்த வாவ் சிக்னல் என்னென்னா அதோட ஃப்ரீக்வன்சி என்னென்னா 1420.4556 மெகாஹெர்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஹைட்ரோஜன் கேஸ் கிளவுட்ஸ், அதாவது ஹைட்ரோஜன் கேஸோட ஃப்ரீக்வன்சி. ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஹையர் இன்டெலிஜென்ட், அதாவது ஹையர் இன்டெலிஜென்ட்க்கு இந்த ஹைட்ரஜன் கேஸோட ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருக்கு, அதை யூஸ் பண்ணி ரேடியோ சிக்னல் அமைச்சிருக்கலாம். சரி, ஏன் வந்து ஹைட்ரஜன் கேஸ், நிறைய கேஸ் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, ஹீலியம் இருக்கு, நிறைய கேஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரஜன் தான் முதல்ல உருவான அணு அண்ட் ப்ளஸ் நிறைய இருக்கிற ஒரு கேஸ். ஸோ அதனால ஹைட்ரோஜனை வந்துட்டு சூஸ் பண்ணி அமைச்சிருக்கலாம் அப்படின்றாங்க. பட் ஆனால் எக்ஸாக்டாக 1420 மெகாஹெட்ஸ் கிடையாது, ஒரு 50 கிலோஹெட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஏன்னா டாப்ளர் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. டாப்ளர் எஃபெக்ட்னா அதாவது நம்ம எர்த் டுவர்ட்ஸாக அந்த சிக்னல் வருதுல்ல, அந்த எர்த் டுவர்ட்ஸாக வரும்போது ரேடியோ வேவ்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது ஒரு ஷிஃப்ட் ஏற்படும். அப்போது அந்த ஷிஃப்ட் ஏற்படும் போது ஃப்ரீக்வன்சி ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த 50 கிலோஹெட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வந்துட்டு அதனால தான் வந்துட்டு ஒரு 1420.4556 ஹெட்ஸ்னு வந்திருக்கு. மூணாவது ஸ்பெஷலான விஷயம் இந்த வாவ் சிக்னல் என்னன்னா அதோட ஷார்ப்னஸும் அதோட நேரோனஸும். ஷார்ப்னஸ் என்னன்னா வெறும் 2வது சேனலில் மட்டும்தான் இது வந்துட்டு ரெக்கார்டாக இருக்குது இந்த வாவ் சிக்னல். நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கலாம். வாவ் சிக்னல் பிரிண்ட் அவுட்டில், அந்த வாவ் சிக்னல் பிரிண்ட் அவுட்டில் 2வது வெர்டிக்கல் லைனில் தான் இந்த சிக்னலை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, வாவ்னு பக்கத்தில் எழுதியிருக்காரு. பட் ஆனால் மற்ற வெர்டிக்கல் லைன்ஸ்லாம் நார்மலாக 1s 2s அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன குறிக்க வருதுன்னா, மொத்தம் பிக்கர் ரேடியோ டெலஸ்கோப்புக்கு 50 சேனல் அப்சர்வேட்டிவ்ஸ் இருக்குது. அதில் 2வது சேனலில் தான் இந்த வாவ் சிக்னல் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. மிச்ச சேனலில் நார்மலாக தான் இருக்குது. ஸோ 2வது சேனலில் ஸ்ட்ராங்காக 72 செகண்ட்ஸ் கிட்ட இருக்குது. அதுவும் வந்துட்டு ஷார்ப்பாக. 2வது நேரோனஸ் இதோடுது. அதாவது என்னென்னா ஒரு சேனலுக்கும் பேண்ட்வித் வந்து 10 கிலோஹெட்ஸ் அதுக்கும் கீழே இருக்கணும். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரேடியோ சிக்னல் வெறும் 10 கிலோஹெட்ஸ் கீழே தான் வந்திருக்கு. 2வது சேனலில் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ 2வது சேனல்னா ஒரு சேனலுக்கு எவ்வளோ சொன்னேன், 10 கிலோஹெட்ஸ் அதுக்கும் கீழே தான் இருக்கணும் அதோட பேண்ட்வித். ஸோ 10 கிலோஹெட்ஸ் கீழே தான் இருந்திருக்கு. ஸோ அவ்வளோ நேரோவான ஒரு ரேடியோ சிக்னலாக இருந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான மற்றும் இன்டென்ஸான ஒரு ரேடியோ சிக்னல் வித் நேரோ டவுன், அதாவது 10 கிலோஹெட்ஸ் அதுக்கும் கீழே தான் இருக்குது. இதோட நேரோனஸும் அதுக்கப்புறம் இதோட ஷார்ப்னஸும் கண்டு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ரேடியோ சிக்னல்னு வைக்கிறாங்க. 4வது ஸ்பெஷலான விஷயம் இந்த வாவ் சிக்னல் என்னென்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி வேனிஸ்ட். அதாவது என்னென்னா 1977 அந்த வாவ் சிக்னல் வந்துச்சா, பட் அதோட திருப்பியும் வரவே இல்லை, யாரும் டிடெக்டும் பண்ணல. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இன்டென்ஸான ஷார்ப்பான ஒரு சிக்னல், ரேடியோ சிக்னல். பட் ஆனால் சயின்டிஸ்ட் நிறைய பவர்ஃபுல் டெலஸ்கோப்ஸ் வச்சு அப்சர்வ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சிக்னல் திருப்பி வரவே இல்லை. ஸோ இதுவும் ஒரு ஃபேக்டர் வாவ் சிக்னல் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு. சரி, இந்த வாவ் சிக்னல் எங்கே, எது, யாரால் க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் அந்த டைமில் பிக்கர் ரேடியோ டெலஸ்கோப் எந்த சைட் ஆஃப் ஸ்கையை வந்து பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது இது செஜிடேரியஸ் கான்சலேஷன். எஸ்பெஷலி மோர் ஸ்பெசிஃபிக்லியே சொல்லணும்னா சஜிட்டரி ஸ்டார் குரூப் சைடு இந்த வாவ் சிக்னல் வந்துட்டு டிடெக்ட் ஆச்சு. பட் ஆனால் அந்த டைமில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்னென்னா பிக்கர் ரேடியோ டெலஸ்கோப்புக்கு 2 ஃபீட் ஹார்ன்ஸ் இருக்குது. எதுக்கு 2 ஃபீட் ஹார்ன்ஸ்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபீட் ஆன் என்ன பண்ணணும்னா ரிசீவ் பண்ணோம், அதாவது சிக்னல் ரிசீவ் பண்ணோம். அது ரிசீவ் பண்ணும்போது அது எர்த் ரொட்டேட் ஆகுதுல்ல, ஸோ எர்த் ரொட்டேட் ஆகும்போது அதுவும் அதோட பொசிஷன்லேருந்து போக ஆரம்பிக்கும். அப்போ என்ன போகணும்னா அது ரிசீவ் பண்ணால் அந்த சிக்னல் இருக்குல்ல, அது வந்துட்டு 2வது ஹார்னுக்கு ஃபீட் ஹார்னுக்கு அனுப்போம். ஸோ அது என்ன பண்ணோம், அது ரிசீவ் பண்ணிட்டு அது வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கும் அதோட வேலையை. ஸோ இப்படி தான் அதோட ஃபங்க்ஷன் இருந்தது. பட் ஆனால் அன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபீட் ஆன் ரிசீவ் பண்ணிச்சா, அதுக்கப்புறம் செகண்ட் ஃபீட் ஆன் அந்த சிக்னலை ரிசீவே பண்ணல. ஸோ என்ன ப்ராப்ளமாக இருக்கும் பின்னாடி, எதனால செகண்ட் ஃபீட் ஆன் வந்து ரிசீவ் பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது அதோட டெஃபினட் ஆன்சர் இது வழி கண்டுபிடிக்கல. என்ன சொல்ல வராங்கன்னா, மேபி வந்துட்டு அந்த டைம், அதாவது இது ஒரு ரேர் காஸ்மிக் ஈவெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஒரு மினிட்ஸ் கணக்கில் இது கடத்த முடியாமல், அதாவது 3 மினிட்ஸ் எடுத்துக்கும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபீட் ஆன் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபீட் ஆனுக்கு அனுப்புறதுக்கு 3 நிமிஷம் எடுத்துக்கும். ஸோ 3 மினிட் அதோட டியூரேஷன் நடுவில். ஸோ இந்த டைமில் மேபி வந்துட்டு அது ஒரு ரேர் காஸ்மிக் ஈவெண்ட்டாக இருந்திருக்கலாம். அது வந்து 3 மினிட்ஸ் ஃபியூ மினிட்ஸ்க்கு சஸ்டெயின் பண்ணாத அளவுக்கு அது வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய ஈவெண்ட்டாக இருந்திருக்க முடியாது. ஸோ செகண்ட் ஃபீட் ஆன் வரத்துக்கு முன்னாடியே அந்த ஈவெண்ட் முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வதுனா டெக்னாலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எரராக இருக்கலாம் அப்படின்றாங்க. சரி, இந்த வாவ் சிக்னல் எங்கேருந்து வந்து நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் இது எக்ஸ்பிளைன் பண்ண சில தியரிஸ் சொல்கிறாங்க. அந்த தியரிஸை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
மொதல் தியரி என்னென்னா த நேச்சுரல் காஸ்மிக் லேசர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதாவது அதிகமாக ஒரு ஸ்டார் இருக்குது, அந்த ஸ்டாருக்கு அதிகமான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் அது பேர் மேக்னட்டார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேக்னட்டார் இறக்கும் தருவாயில் வயலண்ட் எரப்ஷன் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி வயலண்ட் எரப்ஷன் ஏற்படும் போது எனர்ஜி பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி பாஸ் ஆகும்போது வழியில் ஒரு கோல்டு ஹைட்ரஜன் கிளவுட்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அந்த எனர்ஜி அந்த ஹைட்ரஜன் கோல்டு கிளவுட்ஸில் ஹிட் ஆகி அதில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு ஹைப்பர் ஃபோக்கஸ்டு மற்றும் ஸ்ட்ராங்கான ரேடியோ பீம் வந்து வெளிப்படுத்திருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம அதை செக் பண்ணும்போது 1420.4556 இருந்தது ஹைட்ரஜனோட கேஸோட இது இருந்தது, ஃப்ரீக்வன்சி இருந்தது. ஸோ அப்படி இருந்திருக்கலாம். மேபி ஒரு மேக்னெட் என்ன பண்ணியிருக்கணும், அது இறக்கும் தருவாயில் என்ன இருக்குன்னா அது வந்துட்டு எரப்ஷனாக இருக்கலாம். ஸோ எரப்ஷன்லேருந்து எனர்ஜி வந்திருக்கலாம். எனர்ஜி வந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் கோல்டு கிளவுடில் ஹிட் ஆயிருக்கலாம். அங்கே இருக்கிற ஆட்டம் வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு ரேடியோ பீம் வந்துட்டு அர்த் சைடை வந்து ஹிட் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மேபி இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்துட்டு மோஸ்ட் லைக்லி, இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு மோஸ்ட் லைக்லி இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் வாவ் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் தியரி தான். ரெண்டாவது தியரி என்ன, ஏதாவது ஹியூமன் எரர் மற்றும் இல்லைனா வந்துட்டு ஏதாவது டெக்னாலஜிக்கல் எரராக இருக்கும் அப்படின்னு, அதனால இந்த வாவ் சிக்னல் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த வாவ் சிக்னல் திருப்பியும் வரவே இல்லை, திருப்பியும் வந்துட்டு இது வந்து அக்கர் ஆகவே இல்லை, ஃபுல்லாக வேனிஷ் ஆயிருக்கு, கம்ப்ளீட்லி வேனிஷ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒருவேளை ஏலியன்ஸ் அமிச்சாங்கன்னா அவங்க திருப்பி அமிச்சிருக்கணும்ல, நிறைய சிக்னல் அமிச்சிருக்கணும், நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அந்த மாதிரி சிக்னல் நம்ம ரிசீவும் பண்ணல. ஒருவேளை இது நேச்சுரல் ஃபினாமினா இருந்தால் கூட திருப்பி நம்மளுக்கு கிடச்சிருக்கணும்ல அந்த மாதிரி ஒரு சிக்னல், பட் ஆனால் அதுவும் ரிசீவ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால இது வந்து ஒரு ஹியூமன் எரராக இல்லை டெக்னாலஜிக்கல் எரராக வந்திருக்கலாம். அதனால இந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. மூணாவது தியரி என்னன்னா, ஒரு அட்வான்ஸ்ட் ஏலியன் சிவிலைசேஷன் இந்த வாவ் சிக்னல் அமைச்சிருக்கலாம்ன்றாங்க. பட் ஆனால் இது மாடரேட் லெவல் ஆஃப் தியரி தான் நம்புறதுல. அதாவது என்னன்னா, ஒரு அட்வான்ஸ்ட் ஏலியன் சிவிலைசேஷன் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் வச்சு நம்மளுக்கு வந்துட்டு 1420 MHz ஹைட்ரோஜனோட ஃப்ரீக்வன்சியில் நம்மளுக்கு அமைச்சிருக்கலாம். ஸோ அதை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கலாம்ன்றாங்க. ஸோ வந்துட்டு ஆனால் நீ முன்னாடி சொன்னியே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேளை ஏலியன்ஸ் அமைச்சிருந்தா நம்மளுக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகிருக்கும், நிறைய ரேடியோ சிக்னல்ஸ் ரிசீவ் ஆகிருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் இங்கே தான் ஒரு பேராடாக்ஸ் ஏற்படுது. என்னன்னா, ஒரு வேளை அவங்க அமைச்சிருந்தாங்க, ஒரு வேளை இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, நான் வந்துட்டு இங்கே இருக்கேன், இருக்கேன். ஸோ 100 லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் அங்கே ஒரு ஸ்டார் சிஸ்டம் இருக்குது, அங்கே ஒரு சிவிலைசேஷன் வாழுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு அமுச்சு விட்றாங்க ரேடியோ சிக்னல். அது நான் ரிசீவ் பண்ண 100 வருஷம் எடுத்துக்கும். ஏன்னா லைட் இயர்ஸ் ஒரு லைட்டு கிடக்கிற வருஷம் தான் சொல்லுவாங்க, 100 வருஷம் எடுக்கும், லைட் வரத்துக்கே 100 வருஷம் எடுக்கும். ஸோ 100 வருஷத்துக்கு அப்புறம் நான் அதை ரிசீவ் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன், அதை பார்த்துட்டு நான் ஒரு ரிப்ளை மெசேஜ் அனுப்புவேன். அது சேரத்துக்கு ஒரு 100 வருஷம் எடுக்கும். ஸோ டைம் கேப் 200 வருஷம், அவங்க அனுப்புறதுக்கு ஒரு 100 வருஷம், நான் அனுப்புறதுக்கு ஒரு 100 வருஷம். ஸோ 200 வருஷம். இந்த 100 வருஷத்தில் என்ன வேணா ஆகலாம் அந்த சிவிலைசேஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேராடாக்ஸும் இருக்குது. ஸோ நிறைய மெசேஜ் அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கலாம் ஏலியன் சிவிலைசேஷன், அந்த அட்வான்ஸ் சிவிலைசேஷன். பட் ஆனால் நம்ம ரிசீவ் பண்ணதுக்கு லேட் ஆகுது. ஸோ மேபி டிகேட்ஸ் கணக்கில் இல்லைனா வந்து சென்ச்சுரிஸ் கணக்கில் ஏற்படும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க டிரான்ஸ்மிட் பண்ண ரேடியோ சிக்னல்ஸ். ஸோ வந்து நிறைய சிக்னல்ஸ் அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஒன்று ஒன்றா நம்ம இனிமேல் தான் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு ஒரு தியரியும் இருக்குது. அட் கன்க்ளூஷன் 1977 72 செகண்ட்ஸ்க்கு இன்டென்ஸான மற்றும் ஸ்ட்ராங்கான ஒரு ரேடியோ சிக்னல் வந்தது. அந்த ரேடியோ சிக்னலை வாவ்னு வியக்கிறாங்க. 47 வருஷம் ஆச்சு. பட் ஆனால் இந்த சிக்னல் எங்கேருந்து யாரால் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு இது வரைக்கும் டெஃபினட் ஆன்சர் இல்லை. பட் ஆனால் நிறைய தியரிஸ் இதை சுற்றி வளம் வருது. ஆனால் நிறைய தியரிஸில் சில தியரிஸ் ரூல்ட் அவுட் ஆகிடுச்சு, சில தியரிஸ் ரிசர்ச்சில் இருக்குது. சில நேரத்தில் சயின்ஸ் வந்துட்டு பதில்களை கொடுக்கும். பட் ஆனால் சில நேரத்தில் சயின்ஸ் தேடுறதுக்கான கேள்விகளை உருவாக்கும். இந்த ரேடியோ சிக்னல் சாதாரணமான இல்லைனா ரேர் நேச்சுரல் ஃபினாமினா இல்லைனா ஏதோ ஒரு இன்டெலிஜென்ட் சிவிலைசேஷன் நம்மளுக்கு சொன்ன ஹலோ மெசேஜா, அந்த ஆன்சர் ஸ்பேஸுக்கு தான் தெரியும். Stay tuned. Until then, I'm your Rookie. This Rookie Nick signing off.